ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே உங்களை யாவரையும் இந்த வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் இந்த திருச்சபையின் சார்பாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வாருங்கள், இந்த வேளையிலே கூட நம்முடைய இந்த ஆராதனைக்கு முன்பதாக நம்முடைய தலைகளை வணங்கி நம்மை உருவாக்கின நம்முடைய மகிமையின் தேவனை நாம் ஒரு விசை பார்ப்போமாக. லெட் அஸ் ப்ரே. அன்பின் பரம தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்கள் ஜீவனுள்ள தேவனாகி எங்கள் பரலோக பிதாவை உம்மை நாங்கள் ஸ்தோதரிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதித்து உம்மை நாங்கள் ஸ்தோதரிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வணங்குகிறோம். எங்களுடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறபடியினால் எங்கள் ஆண்டவரும் எங்கள் இரட்சகரும் எங்கள் மகிமையின் பிதாவும் ஆகிய பரலோக பிதாவே, இதோ இந்த மாலை வேளையிலே கூட உம்முடைய சமூகத்திலே, விசேஷமாக இந்த நாளிலே கூட உம்முடைய பாதத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் அப்பா. எங்கள் தேவனாகி எங்கள் பரலோக தேவன் தாமே நீர் இந்த மத்தியில் கடந்து வரும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை நாங்கள் நினைவு கூறுகிற இந்த நாளிலே ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் எங்களை நாங்கள் முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்காக நீர் பட்ட சிலுவையின் பாடுகளை நினைத்து, எங்களுக்காக நீர் பட்ட சிலுவையின் ஆண்டவரே இந்த கஷ்டத்தின் பாடுகளின் நிமித்தம் இந்த வேளையிலே கூட உம்முடைய பாதத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். எங்கள் ஆண்டவராக எங்கள் இயேசு கிறிஸ்து தாமே விசேஷமாக இந்த நாளிலே கூட நாங்கள் கூடி வந்திருக்கிற எங்களை தேவன் தாமே விசேஷித்த வண்ணத்தில் ஆசீர்வதிக்கும்படியாகும். இதோ இந்த வேளையிலே கூட இந்த ஆராதனையை தேவன் தாமே ஆரம்பம் முதல் கடைசி வரை நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாகவும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை வழிநடத்தும், நீர் எங்களை பலப்படுத்தும். தேவனுடைய பிரசன்னம் இந்த மத்தியிலே அசைவாடும்படியாக, தேவனுடைய மகிமை எங்களை ஆட்கொள்ளும்படியாக, உம்முடைய வல்லமை ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் வழி நடத்தும், நீர் பலப்படுத்தும். இந்த வேளையிலே கூட கடந்து வாரம் உம்முடைய பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியாக எங்கள் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமேன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். வாருங்கள், இந்த வேளையிலே கூட சபையார் யாவரும் எழுந்து நின்று நாம் துதி ஆராதனைக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த வேளையிலே கூட ஷானன் நம்மை துதி வேளையிலே ஆராதனை நடத்துவார்கள். Hallelujah. Praise the Lord. God is good and all the time. God is good. God has been good all the time. He is always good in all our troubles, in all our happy moments, sad moments, through ups and downs. He's always been there for us. Amen. வாருங்கள், இந்த பாடலை நாம் உற்சாகமா கைத்தட்டி நாம் பாடுவோம்.
உள்ளதென்றே சொல்லுவோம். அவர் கிருபை மாறாதது, என்றென்றும் நிலையானது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்றே சொல்லுவோம். அவர் கிருபை மாறாதது, என்றென்றும் நிலையானது. காலைதோறும் புதிதானது, நம்மை விட்டு விலகாதது. காலைதோறும் புதிதானது, நம்மை விட்டு விலகாதது. பாடுவோம் நம் தேவனே புது பாடல் பாடியே. ஓம் நம் தேவனே புது பாடல் பாடியே. அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர். அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர். அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். Lord, we thank you for all your miraculous works that you have done, Lord Jesus, in our daily lives. Every minute, every second, we work towards what you have planned for us, Lord. You are the way, you are the light, you are everything that we need, Lord. உயரமும் உன்னதமும் அவரே. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சொல்வோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையை ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையை ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. சொல்வோமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. Hallelujah. Lord, on this day, we remember you, Lord. For you died on the cross for us. But you never let go us. You never neglected us. No
for that. As we sing the song, let us worship the Lord, all our hearts. So let's surrender everything to Him alone. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீர் ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். சொருமா வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே. ஹalleluya. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் பிதாவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே. Thank you, Jesus. Lord, we worship and we praise you, Father God. Lord, we worship you, Father. We worship and glorious name, Father. Hallelujah. Lord, we worship and we praise you. Thank you, Jesus. Lord, we worship you, Father. அப்படியே ஜெப சிந்தையோடு கூட உம்முடைய மகிமையின் தேவனை நான் நோக்கி பார்ப்போம். எங்கள் மகிமையின் பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறீர். நீரே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன்.
சகலத்தையும் படைத்த தேவனாக இருக்கிறீர் அப்பா. வானம் உனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று சொன்ன எங்கள் மகிமையின் பிதாவே, இதோ இந்த வேளையிலே உம்மை நாங்கள் துதித்து நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரித்து உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. நீர் ஜீவனுள்ள தேவன், நீர் மகிமையின் தேவன், நீர் உன்னதத்தின் தேவன், நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறீர். சகலத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். உம்மை நாங்கள் துதித்து நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் போற்றி நாங்கள் புகழுகிறோம். Thank you, Jesus. Lord, we worship and we praise you, Father God. You are the holy God. You are the mighty God. There is nothing is impossible with your Father. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமல்ல என்று சொல்லி உம்மை நாங்கள் துதித்து நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையிலே கூட தகப்பனே, உம்மை நாங்கள் ஆராதித்து நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வணங்குகிறோம். நீ ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறேன், நீ மகிமையுள்ள தேவனாக இருக்கிறேன். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் ஆராதித்து நாங்கள் வாழ்த்துகிறோம். நன்றி அப்பா, அந்த வேலைக்காக நன்றி, இந்த நேரத்துக்காக நன்றி, உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. மேலும் உம்முடைய கரம், உம்முடைய கிருபை அன்பு எங்களோடு கூட இருந்து எங்களை தாங்கி எங்களை காத்து வழி நடத்தும்படியாக எங்கள் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பாருங்கள், இந்த வேளையிலே கூட நின்ற வண்ணமாக நாம் வேத வாசிப்புக்கு நாம் கடந்து செல்வோம். ஸ்கிரிப்சர் ரீடிங். இன்றைக்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 தொடங்கி 23 வரை. Luke chapter 22 verses 7 to 23. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 22ஆம் அதிகாரம் வசனம் 7 தொடங்கி 23 முடிய. வசனம் 7. பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள் நீங்களும் போய் அந்த வீட்டெஜமானை நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டிலுள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். வசனம் 13. அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். வேலை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தியிருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டு கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வரும் அளவும் நான் திராட்சை பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது என்றார். 21வது வசனம். பின்பு இதோ என்னை காட்டி குடிக்கிறவனுடைய கை என்னுடனே கூட பந்தியில் இருக்கிறது. தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார், ஆனாலும் அவரை காட்டி குடிக்கிற மனுஷனுக்கு ஐயோ என்றார். அப்பொழுது அவர்கள், நம்மில் யார் அப்படி செய்வான் என்று தங்களுக்குள்ளே விசாரிக்க தொடங்கினார்கள். ஆமென். Thank you. Please be seated. சபையார் அமர்ந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேளையிலே கூட நாம் தேவ செய்திக்கு நாம் கடந்து செல்லவிருக்கிறோம். இந்த நாளிலே கூட நம்மோடு கூட தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக நம்முடைய முன்னாள் போதகரும்
பிரபலமான நம்முடைய டிஏசி பாஸ்டராக இருக்கிற சர்மன் சர்ச் பாஸ்டர். ஓகே, எஸ்டிஎம்ல வந்து அவர் பைபிள் காலேஜில் லெக்சரராக இருக்கார். ஐ லைக் டு கால் அப்பான் அவர் பாஸ்டர் ஜோசப் குமார் கம் அண்ட் லீடர். கரங்களை தட்டி அவரை நாம No, I'll put it here. This one can I fit in? No, I'll hold. No problem. Would I? Okay, I'm able to see that. Okay, thank you very much. Okay, உங்க மத்தியில் நான் நிற்பதற்கு, to stand before you, I count it a privilege and a joy. உங்களுடைய முன்பதாக நான் நிற்பதற்கு மிகவும் நான் அது மகிழ்ச்சியாக நான் எண்ணுகிறேன். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பதாக நின்றேன் என்று எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் பாஸ்டர் ஜேம்ஸ் ரவி இருந்த காலத்தில் ஒரு தரம் மிஷன் சண்டேக்காக நான் வந்தேன். I can't remember how long ago that was. Okay, and so it's nice to come again. பல காரணங்களாக நான் இன்று தினம் உங்களுடைய மத்தியில் இருக்கிறேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று. போன ஆண்டிலேருந்து திருச்சபைக்கு நான் போதகராக நான் இல்லை. காரணம் என்றால் பொறுப்பு எஸ்டிஎம் அமைப்பில் கூட எழும்பப்பட்டதுனால போதகருடைய ஊழியத்தை நான் நிப்பாட்டியிருக்கின்றேன். Since 2020, I'm no more a pastor. All my work responsibility is within the confines of Seminary Theology Malaysia. Okay, thank you. I don't want to say anything more. My wife cannot be here with me today because my travel document is an official travel document from the seminary. So when the application is made, I'm permitted to travel all over the country. So that's the document that I use. If I need to apply for my wife, I have to go afresh and I look at it, and there are challenges and difficulties to it. And so of course my wife gives greetings to all of you, to those who know her well. Okay, Monday, Thursday நாம் அதுக்காக வருவோம். லெந்து நாட்கள் கடைசி பாகத்திலே பரிசுத்த வாரம் என்று நாம் அனுசரித்து வருகின்றோம். For many of us, this peak is the build up. அது வந்து எழும்புகின்றது. இன்றும் ஆழமாக தேவனுடைய சன்னிதானத்தில் காத்திருந்து அவருடைய செய்த காரியங்கள் எல்லாம் மறுபடியும் ஞாபகத்துக்கு கொண்டு வந்து அது தியானத்தில் என்று இருந்து அதில் இன்றும் ஆழமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பக்தி விருத்தி உருவாகும் மற்றும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் அமையும் என்று அந்த நோக்கத்திலே நாம் இந்த லெந்து நாட்களை அனுசரித்து வருகின்றோம். We have an objective in our life during this period, and that is I must grow. I must grow in the Lord. I must grow to understand Him better. My life needs to make a change. இப்படி போன்ற ஒரு சூழ்நிலையில வந்து நான் மாண்டி தர்ஸ்டே என்று ஒரு ஆதி காலத்தில் வந்துட்டு ஒரு பழக்கமாக 4வது நூற்றாண்டில் வந்து இது ஒரு பழக்கமாக ஆரம்பிக்கப்பட்டது என்று அதிலேருந்து சபையினுடைய வரலாறுல வந்துட்டு ஒவ்வொரு ஆண்டும் இந்த லெந்து நாட்களை நாம் அனுசரித்து என்று வருகிறோம். For some of you, you would have been observing almost 6 weeks now, and you will come to an end with Good Friday, and Easter we celebrate the resurrection of the Lord. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை நாம் கொண்டாட நாம் இருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு மாண்டி தர்ஸ்டேல வந்துட்டு சில காரியங்கள் உங்களுடைய மத்தியில் பேச நான் ஆசைப்படுகின்றேன். முதலாக உங்களுடைய முன்பதாக இருக்க ஸ்லைட்ஸ்ல நீங்க என்று பார்த்தால் உங்களுக்கு 24 மணி நேரம் இருக்கிறது. You have only, the doctor has told you, you have only 24 hours to live. அந்த 24 மணி நேரத்தில் நீங்கள் என்ன சாதிக்க இருக்கிறீர்கள்? அப்படியாக சிந்திக்க முடியுமா? What do you think if you are said you have only 24 hours, you are going to go, your time is up? What would you want to do in the next 24 hours? அப்படி போன்ற சூழ்நிலை தான் மாண்டி தர்ஸ்டேக்கு நம்ம வரும்போதும் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை குறைஞ்ச 24 மணி நேரத்துக்குள்ள அவருடைய மரணம் உண்டு, உறுதி. அந்த 24 மணி நேரத்துக்குள் அவர் எவ்வளவு காரியங்களை சாதிக்க முடியுமா, நம்முடைய முன்பதாக வைக்க முடியுமா என்று ஒரு முக்கியமான காரியம். In the 24 hours before Christ died on the cross, he
enacted or set before us different practices, and we year after year we remember them. Year after year we remember them, and they become part of the spiritual dimension or spiritual well-being for each one of us. The first is that when Christ, next slide, okay, the first is when Christ talks about in the period of Maundy Thursday is the Passover meal, பஸ்கா பண்டிகை. அது வேத வசனத்திலே வாசிக்கப்பட்டது. மறுபடியும் மறுபடியும் பஸ்கா பண்டிகைக்கு ஏற்றதாக அந்த காலத்திலே அன்றுள்ள ஒரு பழக்கம், அனுசரிக்கக்கூடிய ஒரு பழக்கம் பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகை என்றால் அன்ற தினம் தேவ ஜனம் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார்கள். They experience liberty, set free. அந்த காலத்துல அடிமைத்தனத்துல இருந்தார்கள். ஒரு ஜனத்தொகையாக இருந்து அவங்களுக்காக உரிமை இல்லாத கூடிய ஒரு சமுதாயமாக இருந்தது. They were slaves in Egypt with no dignity and self-respect. And God, through the leadership of Moses, set the people free. And the Passover is remembered every year with grandeur, with greatness, like how we will think about and celebrating Christmas year after year as a great event for us today. For them, the greatest event for the people of God, the Jews at that time, was the Passover meal. And so the Passover meal is done with the order, ceremony, ஒழுங்குமுறைகள் இருக்குது. சாதாரண சும்மா இன்னைக்கு வந்துட்டு என்ன நினைக்கலாம், கிறிஸ்மஸ்க்கு வந்துட்டு பிரியாணி செய்வோமா அல்லது மட்டன் பரட்டல் செய்வோமா, அப்படி அந்த மாதிரிலாம் காரியம் இல்லை என்று அந்த காலத்தில் வந்துட்டு ஏற்றதாக அதுக்கு ஒழுங்குமுறையிலே வேதத்தில் நீங்க வாசித்தால் clear guidelines in how the Passover must be observed. And it's very clear. புளி இல்லாத கூடிய ஒரு அப்பம் என்று. So those are all very clear, distinct factors in which how the Passover is done. So the Passover is a preparation. ஆயத்தப்படுத்தணும். அப்ப சீஷர்கள் போய் இந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாட வேண்டியதுக்கு ஏற்ற இடத்தை தேடி ஒரு நல்ல ஒரு இடத்தை பார்த்து அன்று தினம் அவர்கள் கூடுகின்றார்கள். அந்த பஸ்கா பண்டிகையில அன்று தினத்துல வந்துட்டு அது ஒரு உணவாகி இருக்கிறது. It is a meal. It's a celebration meal of how God set the people of God free. And God brings into picture அந்த அமைப்புல பரிசுத்த நற்கரணையை கொண்டு வருகின்றார். வழங்குதுங்களா பிரியமானவர்களே? Here is a meal that they are supposed to gather for the Passover, and it is the Passover that they remember year after year. But Jesus is telling, from henceforth, year after year, you will remember the Holy Communion as the Christ who came before you and set you free from your sins. உங்களுடைய பாவத்திலிருந்து மீட்கப்பட்டார் என்று, அல்லது சுதந்திரம் கொடுத்தார் என்று, அல்லது மன்னிப்பு கொடுத்தார் என்று நீங்கள் அன்றாலும் என்று ஒவ்வொரு வருடம் கூடும் போதும் நற்கரணை ஒரு முக்கியமான பாகமாக நம்முடைய வாழ்க்கையில இருப்பதனால நாம் என்று சொல்வதென்றால் இந்த நற்கரணை சாதாரண உள்ள நற்கரணை அல்ல. இந்த நற்கரணை சுதந்திரம் கொடுத்த ஒரு நற்கரணை. அன்ற தினம் ஆண்டவர் ஒரு ஒழுங்கை அமைத்தார். அந்த ஒழுங்கு இதுவரையிலும் 2000 ஆண்டுகளுக்கு மேற்கொண்டு இன்றும் ஒரு ஒழுங்காக செய்து வருகிறோம். சுருக்கமாக அதுல நல்ல கருத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், பரிசுத்த நற்கரணை என்று சொல்லும் போதும் it is the table of the Lord. It is the Lord who welcomes you to the table. It is not my table. I am a servant of the Lord. அந்த ஒழுங்கை ஈடுபடுவதற்கு நான் ஒரு பாத்திரம் தான். ஆனால் இந்த பந்தியில ஈடுபடுவதற்கு பந்தியை செய்து கொள்வது இயேசு கிறிஸ்து அவர்தான் என்று ஆயத்தமெல்லாம் செய்து கொள்ள வேண்டும் என்று தன் சீஷர்களுக்கு சொல்லி அந்த பந்தியில சேரக்கூடியவர்கள் யார் வரலாம் யார் வரக்கூடாது அவர் தீர்மானிக்கிறது. ஒரு முக்கியமான காரியம் பிரியமானவர்களே, வேதத்திலே வாசிக்கிறோம், யூதாஸ் என்று இயேசுவை பின்னால குத்துறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறான். இயேசு அது குறித்தியும் பேசிட்டாரு. There is somebody in your midst who is going to betray me. Betrayal is one of the highest damage. ஒரு தப்பான ஒரு முறையில ஒரு உறவை நம்ம பார்க்க கூடாது. முன்னால நல்லவனை போல நடத்திக்கிட்டு பின்னால குத்துறது, இதுதான் வந்துட்டு பொய் சொல்லுகலாம், திருடலாம். ஆனா முன்னால வந்து எல்லாம் நீங்க நல்லவன் உயர்ந்து பேசி பின்னால குத்துறது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் என்று யூதாஸ் என்று செய்தான். But what is important that we understand, the table of the Lord, Judas sat with him.
திருடன் அல்ல ஒரு குற்றவாளி, தன்னை காட்டிக்கப்பட அவனை மரணத்துக்கு போகக்கூடிய ஒரு காரணமான ஒரு மனிதன் அவருடைய பந்தியிலும் அவர் ஈடுபட்டார். அர்த்தம் என்றால் பிரியமானவர்களே, very often we think that the table of the Lord is பரிசுத்தவான்களுக்காக தான். The table of the Lord is meant for all that God calls to him. It can be a sinner, it may not be a sinner. And God calls to the table and said, come and sit with me. Many of us don't value meals today. அந்த காலத்தில் வந்துட்டு மீல்ஸ்க்கு வந்து சாப்பாடுனா வீட்டில் சமைச்சு கொடுப்பாங்க, விசேஷ தட்டை எடுப்பாங்க, பைரெக்ஸ் பிளேட்டு விசேஷமாக வெள்ளை பொருளாக விற்று பாஸ்டர் இன்றைக்கு வீட்டு வருகிறாரு, பாத்திரங்களெல்லாம் நல்லமாக இருக்கும், செட் பண்ணிட்டு வாங்க பாஸ்டர் சாப்பிடுவோம்னு சொல்லுவீர்கள். இன்றைக்கு அந்த மாதிரி காரியங்களெல்லாம் காணாமல் போயிட்டுது. இன்னைக்கு பாஸ்டர் கேன் யூ கம் அண்ட் தென் இம்மிடியட்லி எங்கேயாவது ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு நம்ம சாப்பிடுவோம். ஓகே, அந்த கும்பல்லையே அந்த ஆளுங்கள் இங்கேயோ நடமாற்றத்தில் போகிற எவ்வளோதான் வந்து அந்த உபசரிக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்து கொள்ள முடியும். ஆனால் அந்த காலத்தில் பெரிய மாணவர்களே, கம்மிங் டுகெதர் டு அ மீல் இஸ் அ கிரேட் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட். ஒரு அனுபவத்தை நான் சொல்லுகிறேன் பெரிய மாணவர்களே. பல ஆண்டுகள், the last I went to India is 2016. Okay, I used to go to teach in a seminary in India. Okay, கத்து கொடுக்க நான் போவேன். ஸோ கத்து கொடுக்கும் போதும் சில நேரத்தில் சில முக்கியமான காரியங்களை, ஸோ ஒரு மாதம் போன்ற அங்கே இருப்பேன். அந்த நாட்களில் வந்துட்டு என்னை அழைப்பாங்க சில முக்கியமான காரியங்கள். ஸோ ஒரு முக்கியமான காரியங்களை வந்து அழைக்கும் போது வந்துட்டு some of the students will be doing doctorate programs. என்று டாக்டரேட் பட்டத்துக்காக படிப்பெடுத்து அவங்களுடைய வைவா அப்படின்னா அந்த எக்ஸாமினேஷனுக்கு என்னைய அழைப்பாங்க. அழைத்து வந்துட்டு நீங்களும் வந்து கலந்து கொள்ளுங்க, உங்கள் கருத்தும் நீங்கள் பேசுங்க என்று அப்படியாக ஒரு சூழ்நிலையில என்னை அழைத்திருந்தார்கள். அப்போ இவர் வந்துட்டு அந்த காலேஜ் உள்ள சாப்ளின்னா ஆராதனைக்கு கூடிய பிரசங்கம் பண்ணக்கூடியவர்களை ஒழுங்குமுறைக்கூடிய அவர் தலைமை தாங்கி வருவார். அப்போ அந்த எக்ஸாமினேஷன் அந்த பரீட்சை நேரத்தில் பல கேள்விகளை நான் கேட்டதுனால அவர் வந்து என் மேலே கோச்சிக்கிட்டாரு. என்ன வெளியில் நாட்டிலேருந்து ஒரு ஆள் வந்திருக்கிறாரு, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு கடைசியில் வந்துட்டு அந்த பரீட்சை அவர் ஃபெயில் பண்ணிட்டாரு. மறுபடியும் எழுந்தணும் என்று சொல்லிட்டு இருந்தாரு. அவர் தொடர்ந்து அதோட என்கிட்ட பேச மாட்டாரு. ஸோ நான் அந்த ஒரு மாதம் இருந்தேன், அதோட ஞாபகத்தில் வந்தேன், என்ன ஐயா என் மேலே கோச்சிக்கிட்டாரு, நான் வந்து என் கருத்து தான் சொன்னேன், அவர் வந்து பர்சனலாக நான் எடுத்து பார்க்கலன்ட்டு. அடுத்த வருஷம் போனேன். நார்மலி I'll go in the month of November. ஓகே, அப்போ போயிருக்கும் போதும் என் உள்ளத்தில் மனதில் வந்துச்சு, இதை எப்படி சரிப்படுத்த வேண்டும் என்று நான் முடிவெடுத்தேன். ஒரு நாள் என்று அவர் சந்திக்கும் போதும் அவரை பார்த்து நான் சொன்னேன், நான் தங்குற இடத்துல அப்பார்ட்மெண்ட் நான் தங்குற இடத்துல நீங்கள் உங்கள் ஃபேமிலியை வந்துட்டு சாப்பாட்டுக்கு வாங்கன்ட்டு. அவர் ஆச்சரியப்பட்டிருப்பார், என்ன திடீர்னு அழைப்பு கொடுக்குறாரு சாப்பாடுக்குன்ட்டு. அவர் வந்தார், 2 மகன்கள் இருந்தது, 2 மகனும் மனைவியோடு என்று வந்தாங்க. சாப்பாடு கொடுத்தேன் என்று அன்னைக்கு நூடுல்ஸ் இந்தியாவிலேருந்து மலேசியாவிலேருந்தே எடுத்துகிட்டு போவேன். அந்த நூடுல்ஸ் கொஞ்சம் விசேஷமாக போட்டு கலந்து கொண்டு அவங்களுக்கு கொடுக்கும் போதும் அது அவங்களுக்கு விசேஷமாக இருக்கும் போதும் அதுலேருந்து எங்கே தூரமாக இருந்தாலும் பசஜோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்பாரு. அது வரையிலும் வந்துட்டு தலை கொஞ்சம் மூஞ்சிக்கிட்டு என்று பாரு. ஒரு உணவு, அது கருத்து பற்றி அன்னைக்கு இப்படியா பேசுன எல்லாம் கோச்சிக்காதீங்க, அதெல்லாம் ஒன்றும் பேசல. ஒரு உணவோடு உட்கார்ந்தோம், அந்த உணவு பேச வேண்டியதை பேசிருச்சு, சரிப்படுத்த வேண்டியதை சரிப்படுத்திருச்சு. You don't know the power of the meal. What the power of the meal and the food can do to people. That's why I will always say, people whom you don't like, invite them to the table and they will have a different perspective of you altogether. உங்க மேல கருத்தே விசேஷமாக மாறிடும். ஸோ இன்றைக்கு என்ற நாள் என்ற முதல் காரியம் அதிலே நான் முன்பதாக வைக்கிறேன். The Passover இன்றைக்கு நற்கரணையிலே வருகிறேன். இந்த Passover is symbolic of liberty. அப்படி என்ன? சுதந்திரம், பாவத்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, உறவுகள் உடைந்துபட்டு அதிலிருந்து ஏற்பட்ட பாதிப்பு, அதிலிருந்து சுதந்திரம் ஆண்டவர் என்று தருகிறார். பாவம் செய்தவனா ஆண்டவர் கிறிஸ்துவனுடைய முன்பதாக அவருடைய பந்தியிலே நீங்கள் ஒருவராக என்று இருக்கிறீங்க.
The next that I want to share with you is in the Passover meal. The next slide is no, go back. Okay, in the Passover meal, நீங்கள் லூக் அல்லது யோவான் அல்லது மத்திய எழுதின சுவிசேஷத்தில் என்று பார்த்தால், லூக்கா என்ற சுவிசேஷத்தில் 22 24 வந்துட்டு சீஷர் அவங்க குலத்துல போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன போட்டி? யார் உயிர்வாங்க. இந்த காலத்துல பிரியமானவர்களே, சீஷர்களும் அந்த மாதிரி ஒரு ஈடுல அப்ப நினைத்துக் கொள்ளுங்க, இந்த சீஷர்கள் பந்தியில சேரும் போதும் அவங்க குள்ளத்திலே ஒரு பாவ நிலைமையிலே அதிகமாக அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறது. Please note that the disciples, when they sat at the feet of Jesus, they were selfish people. They only thought about themselves. They did not think. And we will know, முன்பதாக ஒன்னு பேசாங்க, கடைசி வரலும் இயேசு உன்னோட இருப்பேன். கடைசியில இயேசு மரிக்கிற காலத்துல எவன் இருந்தான்? ஒருத்தன் கூட இல்ல. There was not one person standing beside Jesus in his time of suffering and abandonment. எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. தூரத்துல இருந்தா என்று பார்க்கக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. So பிரியமானவர்களே, the table of the Lord, through the power of the Holy Communion, the celebration that God gives, God invites us to this table and ministers to us. Please note, when you come to this table, especially Maundy Thursday, what does Maundy Thursday mean? Next slide. Okay, Maundy Thursday means Christ mandate. அப்படினா கட்டளை. Maundy Thursday லாந்தீன்ல இருந்து எடுக்கப்பட்டதுன்னா என்று ஒரு கட்டளை, ஒரு நியூ commandment. Love one another as I have loved you. That is what it means, Maundy Thursday. So நீங்கள் Maundy Thursday அனுசரிக்க நீங்கள் என்று வந்தால் அர்த்தம் என்றால், கிறிஸ்து தன்னுடைய அன்பு தன் சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்ற அன்பு நம்ம குள்ளத்திலே தரித்திருக்கணும். அப்ப we need to love one another irrespective of who they are. And Jesus loved the disciples even though they were going to betray him at that point of time. Next slide, please. We will go on. Okay, move, please. Okay, I wanted to tell a short. Move on. Okay. One of the great, another thing which we find, go. Okay, which we find, go back. Okay, another thing that we find in the gospel says, யோவான் சுவிசேஷத்தில் விசேஷமா பார்க்கிறது என்றால், அப்பத்தை பெற்று சாப்பிட்ட பிறகு இயேசு கிறிஸ்து தன் சீஷருடைய கால்களை கழுவுகின்றார். He washes the feet of his disciples. He takes the role of the servant, the slave. அந்த காலத்துல விருந்தாளிகள் வீட்டுக்கு என்று வந்தால், அடிமைகள் வீட்டில் இருக்கக்கூடியவர்களை உங்க காலை கழுவார்கள், மதிப்பு கொடுக்கிறதுக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து தன் சீஷருடைய கால்களை கழுவ அவர் முயற்சி எடுத்ததுனால, அவர் என்ன வெளிப்படுத்துறதுனால, I have come to be a servant. நான் ஒரு அடிமையாக, ஒரு வேலைக்காரனாக என்று நான் வந்திருக்கிறேன். அதை நான் ஸ்தாபிக்க இருக்கின்றேன். அதே போன்ற நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று அவர் ஒரு கட்டளையா கொடுக்கிறார். The role of us as to love one another is taking the role of the servant, taking the role of service to humanity. Minister, and the வார்த்தை minister means என்றனா, he is a minister of the gospel. Minister means servant. அதுதான் அர்த்தம். என்று 20வது நூற்றாண்டுல ஜனவரி மாதத்திலே ஒரு ஒழுங்குமுறையா வந்தது. அதனால தான் சில நாட்டுகளில் the pastor is called the minister. What he means is a servant. என்று மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒருவர். That's why we call prime minister. Prime minister means the greatest and the highest of the servant. Prime minister the minister word is actually originally a servant. என்று அந்த அடிப்படையில தான் என்று நமக்கு கூறப்பட்டிருக்கின்றது. சோ இது ஒரு முக்கியமான ஒரு கட்டளை. இயேசு கிறிஸ்து இறங்கி அவருடைய டவல் அந்த அடிமை கட்டுகின்ற டவல் போன்ற எடுத்து சீஷருடைய கால்களை கழுவுகின்றார். அவர் சொல்கின்றார், இப்படி போன்ற ஒரு நிலைமையிலே நீங்கள் இருக்கணும் என்று சொல்கிறார். Next slide, please. In human reality, we don't come downwards. Nobody talks about downward. We work in a company, ஒரு வேலையில ஒரு கம்பெனில எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தால் நம்ம படி தான் ஏறுவோம், படி விட்டு இறங்க மாட்டோம். But that's the opposite that what God did.
கடவுள் தன் குமாரனை அனுப்பினார் என்றால் கடவுள் மனிதனுடைய மத்தியில் என்று இருக்கிறதுனால in the whole concept of ministry and servanthood, it's a downward spiral, not an upward spiral. மேல உயர்ந்து பதவி உயர்வெல்லாம் இருந்த கூடுவதெல்லாம் அனைவத்தும் விட்டு இயேசு கிறிஸ்து ஒரு அடிமையாக வருகின்றதை வேதத்திலே பார்க்கிறோம். இதை நீங்க விசேஷமாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து ஏற்றேன். He took the form of a servant. He humbled himself. That is downward spiral. He did not stand in the midst of the people and say, I'm God Almighty, I'm great, worship me, and things like that. But rather he came down and took the form of the servant. பிரியமானவர்களே, when you want to talk about love for people cannot happen if we do not have the mind of Christ. கிறிஸ்துவுடைய சிந்தனை நமக்கென்று இருக்கிறோம். அந்த வார்த்தை கிரேக்கு வார்த்தை கெனோசிஸ் என்ற அர்த்தம் என்னால் எம்டியிங், செல்ஃப் எம்டியிங். அப்படினால் உங்களுக்குள்ளத்தெல்லாம் இருக்கின்றதே நீங்கள் அதெல்லாம் விட்டு அனைவத்தையும் விட்டு கிறிஸ்துனுடைய சிந்தனை, கிறிஸ்துனுடைய தரிசனத்தை, கிறிஸ்துனுடைய பார்வையை, கிறிஸ்துனுடைய வழிமுறைகளை நம்ம அந்த வாழ்க்கையிலே பூர்ணமாக ஏற்றுக்கொண்டு நடத்தி வருகின்றோம். That is what it means. Jesus was God, but he humbled himself and took the role of the servant, that every knee shall bow and every tongue shall confess that Jesus is Lord. If we want to save people of the world, பிரியமானவர்களே, it is a downward spiral, coming down. Jesus, when he began to wash the feet of the disciples, he came down. He was not sitting on the table. மேஜையில உட்கார்ந்துட்டு நீங்க எல்லாம் வாங்க சீஷரிடத்தில் என்று போய் அவருடைய கால்களை கழுவினார். Basically what friends is when we talk about is a change of mindset. சிந்தனைகள், paradigm shift, in English we might say வழிமுறைகளை மாற்றக்கூடிய ஒரு காரியத்திலே நாம் இருக்கின்றோம். இந்த சூழ்நிலையில இந்த காலத்துல பிரியமானவர்களே, சமுதாயத்தின் கூடிய ஒழுங்குமுறை, ஆனா கிறிஸ்துவுடைய ஒழுங்குமுறை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. ஆனால் திருச்சபையை விட்டு போகும்போதும் இது நலமாக இருக்கிறது என்று நினைப்போம். ஆனால் சமுதாயத்தில் போகும்போதும் அது வேறு ஒரு கொள்கை சிந்தனையிலே நடத்தப்படுகிறது. அந்த சூழ்நிலையிலே நாம் முழுங்கி அப்படியே நாம் அந்த சமுதாயத்தின் கூடிய தரிசனத்திலே வாழ ஆரம்பிக்கின்றோம். Friends, we are called to take on the heart, the mind and the vision of Jesus Christ. கிறிஸ்துனுடைய இயேசு, the mandatum, Maundy Thursday, love one another as Christ loved you. இயேசு கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல நாம் அன்பு கூறணும். Okay? When Jesus washed the feet of the disciples, what does it symbolize? One, I said, shared with you, is it symbolizes him taking the role of the servant. ஒரு அடிமைத்தனத்தில் என்று எடுத்துக்கொள்கின்றார். But it also symbolizes Jesus asking us to clean the filth of the world. உலகத்தின் கூடிய அசுத்தத்தை அதை நம்ம நீக்கணும். அந்த மக்கள் வருகிறார்கள், அந்த காலத்துல சாண்டல் ஸ்லிப்பர் போடுறது கொஞ்சம் வசதி உள்ளவர்கள் தான் வச்சிருப்பார்கள். ஆனா பொதுவாக வெறுக்கால தான் நடப்பார்கள். வெறுக்கால நடக்கும் போதும் அந்த தரையில இருக்கிறதோ அது நடந்து கொண்டு இருக்கிற அழுக்கு இப்போன்றதெல்லாம் வீட்டுக்குள்ளத்துல கொண்டு வருகின்றோம். அது கொண்டு வருவதற்கு இயேசு கிறிஸ்து அழுக்கை சுத்தப்படுத்துகிறார். That means what God is telling is, you don't not only take the role of the servant, but you take the role of one who wants to bring newness, holiness, right, ஒரு பரிசுத்தம், நேர்மை, நலமான ஒரு நிலைமை உருவாக்குவதற்கு நீங்கள் காரணமாக என்று இருக்க வேண்டும். அதுக்காக நீங்கள் ஈடுபடக்கூடியவர்களாக என்று இருக்க வேண்டும். We represent bringing newness to life, to humanity, to each one of us here at this point, or at any point of time. உலகத்தின் கூடிய அசுத்தத்தை நீக்கி எடுக்கக்கூடியவராக என்று இருக்கின்றார். Next slide, please. So we are called, friends, let's imitate Christ. கிறிஸ்துவ போல நாம இருக்கின்றோம் இல்லைங்களா? நிறைய பேர் கிறிஸ்துவ போன்ற அவர் செஞ்ச காரியங்களை போல நிறைய போதகர்மார்கள் விரும்புவார்கள். இயேசுவே பிசாசான விரட்டினே, இயேசுவே செத்து போனவங்களும் உயிரோட வந்தாங்க. இப்படிதான் என்னத்துக்காக?
தன்னுடைய பேரு புகழை உயர்வதற்காக. ஆனால் கிறிஸ்துனுடைய வழிமுறை, குணாதிசயத்தை, பழக்க வழக்கங்களுடைய the character, the values, the virtues of what God is all about through his son Jesus Christ, they are not interested in following that. அதே முக்கியத்துவத்தை கொடுப்பது என்று பொதுவாக மனிதர்களா அப்படியாக இல்லை. நாம் கிறிஸ்துனுடைய குணாதிசயம், கிறிஸ்துனுடைய வழிமுறைகளை என்று, கிறிஸ்து எப்படி இருந்தார், எப்படி நடந்தார் மக்களிடத்தில் என்று, எப்படி அன்பு கூர்ந்தார், இதுதான் நம்முடைய முன்பதாக ஒரு தியானமாக we need to keep it before us and meditate on it day in and day out. As is my love equivalent or is the same in how I show to another? That's the important thing. நம்ம ஒருத்தர் அன்பு கூறுகின்றோம். அந்த அன்பு கிறிஸ்துவுக்கு சமமாக ஒப்பித்து வருவதற்கு நான் பேச முடியுமா அல்லது அளந்து கொள்ள முடியுமா என்று நாம் கேள்வி கேட்கணும் பிரியமானவர்களே. இல்லைன்னா நம்ம செஞ்சு வைத்துட்டு நம்ம செஞ்சுட்டு போயிடுவோம் என்று we don't challenge ourselves. We are not looking into anything new in our lives. So they call to imitate us. Finally, I want to share this, okay? Next slide, please, okay? Matthew Jackson. Okay? It's a story, simple story. It's a true story. Matthew Jackson is a young man. You can Google it and you can know about him. One day he was done, ஒரு நாள் சூப்பர் மார்க்கெட்ல முன்பதாக ஒரு வயதான பாட்டி அன்று அவங்க மரக்கறி ஜாமெல்லாம் வாங்கிட்டு அவங்களுடைய அன்றுள்ள தேவைகளுக்கெல்லாம் வாங்கிவிட்டு அவங்க காசு கட்டும் போதும் அவங்களுடைய வைத்திருந்த கிரெடிட் கார்டு என்று செல்ல முடியாமல் போய்விட்டது. ஸோ அவங்க என்று தடுமாறி கொண்டு இருக்கின்ற வேலையில் இந்த மனிதன் மெத்தியூ என்று சொன்னான், பரவாயில்ல இந்த செலவு ஜாமான்லாம் நீங்கள் வாங்குறதில்ல, நான் கட்டிக்கிறேன். அந்த வயசாம சொன்ன இல்லை அது அவசியம் இல்லை, இது இங்கே இருக்கட்டும், நான் போய் எங்கேயாவது உதவி தேடி பார்த்துட்டு நான் வருவேன்ட்டு அவனுடைய உதவியை தடுத்துனாங்க. ஆனால் அந்த வாலிபன் சொன்னான், இல்லை என்று நான் இந்த ஜாமா நான் வாங்கி தான் கொடுக்கணும்னு என்று இருந்தாங்க. அப்படியே வாங்கி கொடுத்துட்டு அந்த பையன் போயிட்டான். ஆனால் இந்த அம்மா குளத்தில் ஒரு குத்திக்கிட்டே என்று இருந்துச்சு. சே இந்த பையன் இந்த மாதிரி தாராளமாக பொருள் வாங்கி கொடுத்துட்டான்ட்டு மறுபடியும் அவனை குறித்து கொஞ்சம் விசாரித்து அவன் எங்கே தங்குறான், எந்த இடத்துல இருக்கிறாங்க பாட்டி அந்த வயதானவங்களை போயிட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க. ஏனென்றால் மறுபடியும் அந்த காசு திருப்பி எப்படியாவது கொடுத்துணும் என்று. ஸோ வீட்டுக்கு போகும்போதும் கொஞ்சம் பேச்செல்லாம் முடிந்துட்டு பிறகு பையனை நான் சந்தித்து நான் அவனுக்கு நன்றி கூறணும் என்றுங்க. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, அன்றைய தினம் அந்த பையன் உனக்கு அந்த பொருள் வாங்கிக்கிட்டு மோட்டரில் வரும்போதும் விபத்தில் அடிபட்டு அவன் செத்துட்டான், அவன் மீண்டும் இன்றும் உயிரோட இல்லை என்று. அப்போ அந்த அம்மா வேதனை அடைந்தான். என்ன வாலிபன் இந்த சின்ன வயசுல இப்படி செய்து விட்டான். ஆனால் அந்த வாலிபன் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் அம்மா கிட்ட ஒரு காரியம் சொன்னாங்களே ஓகே, நம்ம எப்பொழுதும் பே பேக், யூ மஸ்ட் பே பேக், நீங்கள் திருப்பி கொடுத்தணும் இல்லை. அவர் சொல்வது பே ஃபார்வர்ட். பே ஃபார்வர்ட் இஸ் அ மூவ்மெண்ட் இன் சம் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். இஃப் யூ ஜஸ்ட் கூகுள் இட், இஸ் பே ஃபார்வர்ட். அப்படி என்றால் நன்றி பெற்றவர்கள் நாம் மற்றவர்களுக்கு நன்றி பெற்றக்கூடியவர்களாக ஒரு சமுதாயமாக நாம் எழும்பணும் பிரியமானவர்களே. If you have experienced the love of God in your life, if you have experienced the forgiveness of God in your life, if you have experienced healing in your life, if you have experienced being set free in Jesus' name, then as thanksgiving and honor to the Lord, we have to pass it on to the next generation, friends. So loving the Lord is not about just loving the Lord only. Loving the Lord is also showing our love to humanity and to those who are around us. பிரியமானவர்களே, இதை நான் சொல்லி நான் முடிக்கிறேன் பிரியமானவர்களே. Then I've got a small clipping. I'm not sure whether I forgot to mention whether the sound is can. If not, it's okay. இப்போ உங்ககிட்ட நான் கேட்குறேன், நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீங்களா அப்படி நான் கேட்டேன், நீங்கள் கையை தூக்குவீங்க. ஓகே, முக்கவாசி எல்லாரும் என்ன தூக்கணும்னு கேட்கல. ஓகே, do you love the Lord Jesus Christ? எல்லாம் தூக்கிடுவீங்க. இப்போ நான் அடுத்த கேள்வி கேட்குறேன், எந்த அளவுக்கு அவரை நீங்க நேசிக்கிறீங்க நீங்க சொல்லுங்களா? இந்த அளவுக்கு சொல்லலாமா அல்லது இந்த அளவுக்கு சொல்ல முடியுமா?
அல்லது இந்த அளவுக்கு சொல்ல முடியுமா? அல்லது இந்த அளவுக்கு சொல்ல முடியும்? எந்த அளவுக்கு சொல்ல முடியும்? கஷ்டம். இவ்வளவு சொல்ல முடியுமா? கைப்பிடிச்சு சொல்ல முடியும்? அல்லது பிடிக்க முடியாத ஒரு அளவுக்கு என்று இருக்கிறதா? நீங்க சொல்லலாம். அளந்து எந்த அளவுல நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீங்க, அளந்து கொள்வதற்கு கஷ்டம். To measure my love to God is difficult. But to measure my love to fellow human beings is measurable. மனைவி பார்த்துட்டு அன்னாலும் டார்லிங் ஐ லவ் யூ, அன்னாலும் பார்த்தீங்க டார்லிங் ஐ லவ் யூ ஆர் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் இன் த வேர்ல்ட். ஓகே, ஐ தேங்க் த லார்ட் ஃபார் ஷோயிங் யூ டு மீ. ஆனா ஒரு பொருள் வாங்கி கொடுக்க மாட்டாங்க, ஒரு அவுட்டிங்கு கூட்டு போக மாட்டாங்க, ஒரு சாரி வாங்கி கொடுக்க மாட்டாங்க, வீட்டில் வந்து சமையல் எடுத்து அவங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. ஆனா ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, அந்த மாதிரினா நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? உங்க கணவர் அண்ணாலும் ஐ லவ் யூன்னு சொல்றாரு, ஆனா ஒரு சுட்டு கை எடுத்து உங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாரு. அது என்ன அன்புப்பா? இல்லை, என்னமோ அவரு டயலாக் அன்பு அன்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். லவ் 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 பட் நத்திங். ஐ டோன்ட் see anything. So it's measurable. That means if you say you love me, you do something, you take time for me, you spend time with me, you buy things for me, you make me happy. That's measurable. That's the difficult part. பிரியமானவர்களே, நம் ஆண்டவரை நேசிக்கிறோம், நீர் எல்லாம் எங்களுக்கு பெரியவர் என்று சொல்லுவது, அது அளந்து கொள்கிறது ஆண்டவர் தான். என்ன மனசு, அது மனசுல அடைந்த படுகின்ற காரியம். ஆனா சமுதாயம் பார்த்துட்டு ஐ லவ் மை பீப்புள். If the politician turns and says, my people are saying, I'm here to serve you, I love you all, but you cannot see the politician at all coming by in your road streets when all the pots and holes and all the things are damaged, when the trees have fallen in a storm. Politician, and then you wonder what kind of politicians we have. So love is measurable, is can be seen. காண்பிக்க கூடியது, அளந்து கொள்ள பார்க்கக்கூடிய அன்பு மனிதன் குலத்திலே என்று இருக்க ஒரு முக்கியமான ஒரு காரியமா இருக்கு பிரியமானவர்களே. So friends, I just want to tell you, the central theme here is love. The new commandment that I give you is love one another. அதுதான் Monday, Thursday. In the loving of one another, I am saying is, will you be willing to invite those whom you don't like for a meal? I'm serious about it. Invite somebody. If you cannot cook in your house, it's okay. Even take them to the mama kade. You don't have to buy a 100 ringgit meal. A 20 ringgit meal could do. And he will be warmed, or she will be warmed. Healing takes place in a meal, because that's the work of God in our midst. And that's what happens in the Holy Communion when we come together. நீங்க வேதத்தை நீங்க ஆழமாக வாசித்து பண்ணா, நற்கரணைக்கு பெறுவதற்கு முன்பதாக உங்க குள்ளத்துல உறவு உடைந்திருந்தால் அதை சரிப்படுத்திட்டு அப்புறம் வந்து அந்த பந்தியில பங்கு கொருங்க என்று சொல்லுகிறார். That's how it is serious. That it means in the table of the Lord is a table of healing. I put things in order. I put things in perspective. That's how God works within me. Then I talk to you about washing the feet of the disciples, taking the role of the servant. When we talk about relationship, we are not on a higher spiral. We are not climbing the ladder. When we deal with people, மிதிச்சி எப்படியானா நான் கிளம்பணும், அவன் பின்னால இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியாரு இருக்கிற ஒரு சமுதாயம். ஆனால் அந்த சமுதாயத்தில் கிறிஸ்து இயேசு இறங்கினார். It was a downward trend, not climbing. Neither did he tell, you come to me. He went to them. ஆண்டவர் வானத்தை விட்டு பூமிக்கு, இமானுவேல், கடவுள் நம்மோடு இருக்கிறன்னா அவர் இறங்கி நம்மோடு வந்தார். அப்ப கிறிஸ்துவனுடைய மனதில சிந்தனையில நம்ம வாரும் போதும் கிறிஸ்துவர்களா இருக்கிற நம்ம தான் இறங்கி போனோம். அவங்க இறங்கி வர என்ன, அவரு என்ன நினைக்கிறார்? அவரு I'm a great man. Okay, I'm a father, I'm a leader. No, friends. In the gospel is you come down. So I say, take the role of the servant. If you say you love, if you want to say you want to love, அன்பு கூறுவதற்கென்றே இருந்தால் இறங்கி வாங்கப்பா. Enough. மேடையில் இருக்கிறதெல்லாம் போதும், இறங்கி வாங்க. Then as I said to you that when Jesus
washed the feet of the disciples. He washed the dirt. அழுக்கை கழுவினார். உறவுல இருக்கிற நம்ம குளத்திலே அழுக்கை அசுத்தங்களை நீக்கி போடணும். and I will help to clean. அதை நீக்குவதற்கு நான் முயற்சி எடுப்பேன். கிறிஸ்து இயேசு. So we talk about tomorrow is Good Friday and we remember the work of the cross. சிலுவையில் நமக்காக மரித்தார். So பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த காலத்திலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் காத்திருக்கும் போதும், இன்று தினம் பந்தியில நீங்கள் ஒருவராக கலந்து கொள்ளும் போதும், இந்த பந்தி ஆண்டவர் எங்களை அழைக்கிறார். அந்த பந்தியிலே ஆண்டவர் எங்களே ஏற்ற வழியிலே எங்களை சரிப்படுத்துகின்றார், உறவு வைக்கின்றார், பரிசுத்தப்படுத்துகின்றார். அவரே போன்ற இருக்கிற ஒரு சிந்தனை நமக்கு தருகின்றார். And that is the table of the Lord, the table of blessing, the table of liberty, the table of hope. ஒரு நம்பிக்கையிலே நீங்களும் நானும் இருக்கின்றேன். Is it possible to play the clip? We will just listen to this clip if you can. And this will be just quiet. அமைதலாக நாம் இருந்து நாம சிந்திப்போம். It's a you cannot play it. Okay, then it's okay. It's a clip taken from the Passion of Christ. Okay, so leave that. Okay, so நாம் ஜெபம் செய்வோம். பிரியமானவர்களே, கிருபை நிறைந்த எங்கள் தேவனே கர்த்தாவே, எருசலேமுக்கு ஆண்டவரே குருத்தோல் ஞாயிறிலே நீ கால் எடுத்து வைத்தீரப்பா. அந்த நாட்களிலிருந்து ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே ஏதோ நடக்குது அப்பா. மக்களுக்கு ஏதோ செய்து வருகிறீரப்பா. இன்று தினம் ஆண்டவரே பஸ்கா நாளுக்கு முன்பதாக ஆண்டவரே இந்த பந்தியை நீ ஆயத்தப்படுத்து ஆண்டவரே. ஆண்டுகளாக நாம் அது ஒரு காரியத்தை ஞாபகமாக வைத்திருக்கிறோம். ஞாபகமாக நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன தேவனே, அதிலேந்து எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம் நல்ல பாகத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. Bring to pass, Lord, your desired will, that we will always love you and we will always love one another. Thank you, Lord. இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். ஆமென். அருமையாக நம்முடைய மத்தியிலே கூட தேவ செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்ட நம்முடைய முன்னாள் போதகரும் அவருக்கு நாம் திருச்சபையின் சார்பாக நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கு ஒரு பலத்த கைத்தட்டை நாம் பார்ப்போமா. கிறிஸ்துவின் சிந்தையில் நாம் எப்படி தரித்திருக்க வேண்டும், அவருடைய அன்பிலும் அவருடைய குணாதிசயத்திலும் அவருடைய நடத்தையிலும் அவருடைய தாழ்மையிலும் நாம் எப்படி இருக்கணும்னு அருமையாக நம்மோடு கூட இந்த செய்தியை நம்ம பகிர்ந்து கொண்டார். அப்படியாக இந்த வேலையிலே கூட நாம் அவருடைய சிந்தையில் இந்த நாட்களிலே தரிக்கும்படியாக கூட நம்முடைய திருச்சபையாகிய யாவருக்கும் நாம் கேட்டுக்கொள்கிறோம். பாருங்கள், இந்த வேலையிலே கூட there are some announcement to make. அறிவிப்புகள். நாளைய தினத்தில் குட் ஃப்ரைடே சர்வீஸ் 12 மணிக்கு நம்முடைய திருச்சபையில் நடைபெறும். நாளைய தினம் 12 மணி ஆஃப்டர்நூன், about 1.5 hours சர்வீஸ் 12 மணிக்கு நம்முடைய திருச்சபையில் நடைபெறும். அதே வேளையில் இட்ஸ் மோர் லைக் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். ஸோ நீங்கள் சபைக்கு வர வேண்டியவங்க கொஞ்சம் சீக்கிரமாக வந்தீங்களாக்கா யூ will have more space here, and also we will try to arrange it upstairs. So 12 மணிக்கு அதே போல் வழக்கம் போல் நம்முடைய ஜூம் மீட்டிங்கும் இருக்கும். Those who are unable to attend our Good Friday service, you also can we are encouraged to join from your Zoom meeting. ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் சர்வீஸ். ஈஸ்டர் சர்வீஸ் காலை 9 மணிக்கு நம்முடைய திருச்சபையில் நடைபெறும். ரைட். we also extending நம்முடைய மேலே செகண்ட் ஃப்ளோரில் மோர் ஸ்பேசஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம்.
And also, I think pastor is requested also to register, online register. So you still have to continue to register. நம்முடைய அந்த இடத்து லிமிட்டட் இடம் இருக்கிறதுனால, so you still have to require to register for it. Please take note, Easter service in our church at 9 o'clock morning. Okay, that's all for now. வரங்கள் இந்த வேலையிலே கூட காங்கிரிகேஷன் சாங் நம்ம திருச்சபை யாவரும் நாம் எழுந்து நிற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாடல் வேலையிலே கூட காணிக்கை எடுக்கப்படும். ஜெபம் செய்வோம். அன்பின் பரம தகப்பனே, இந்த வேலைக்காகவே நாங்கள் துதித்து நாங்கள் ஸ்தோதரிக்கிறோம் அப்பா. விசேஷமாக இந்த வேலையிலே கூட தகப்பனே, நாங்கள் கொடுத்த இந்த காணிக்கை நீர் ஆசீர்வதியும். இந்த காணிக்கை மூலியமாக உம்முடைய ராஜ்யம் கட்டப்படவும், உம்முடைய ராஜ்யம் வளரவும், உம்முடைய ஊழியத்துக்கென்று நாங்கள் இந்த காரியங்கள் செயல்பட கர்த்தர் தாமே வழிகளை நீர் திறந்து கொடுக்கும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியாக காணிக்கை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவர்களுடைய கையின் பிரயாசத்தையும் ஆசீர்வதியும். தேவனுடைய கரம், கிருபை, அன்பு அவர்களோடு கூட இருந்து காத்து வழி நடத்தும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே, ஆமென். சபையார் அமரும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். இந்த வேளையிலே கூட நம்ம ஹோலி கொம்யூனியன் தஸ்மபாக நம்ம
கர்த்தருடைய பந்திக்கு நம்ம வருவதற்கு முன்பதாக அமைதலாக நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நான் இருந்து to be at the feet of Jesus and let us make confession. Okay, பாவ அறிக்கை நாம் செய்ய முக்கியமாக என்று இருக்கிறது. கர்த்தர் நமக்காக வைத்திருக்கின்ற இந்த பந்தியின் மூலமாக ஆசீர்வாதத்தை நாம் எந்த ரீதியிலும் இழந்து விடக்கூடாது. Okay, if we are not right and if we don't come to the table of the Lord with a good heart, then we might lose out on what God wants to bless us with. So let us come to this Lord. ஆண்டவர் இந்த பந்தியின் மூலமாக என்னெல்லாம் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அதை என் வாழ்க்கையிலே நிறைவேற்றும் என்று ஒரு பிரார்த்தனையாக தியானமாக நாம் இருந்து நமக்குள்ளத்திலே பாவ அறிக்கை செய்ய அவசியமா நாம் இருந்தால் அதை நாம் செய்து கொள்வோம். Let us make confession வார்த்தையினாலும் சிந்தனையினாலும் கிரியையின் மூலமாக by word, by thought, by deed. If we have not been right, let us seek forgiveness from the Lord. I will do the prayer of consecration in English. Page 448, okay? Almighty God, our Heavenly Father, who of their tender mercy didst give thine only Son, Jesus Christ, to suffer death upon the cross for our redemption, who made there by the one offering of himself a full, perfect, and sufficient sacrifice for the sins of the whole world, and did institute and in his gospel command us to continue a perpetual memory of his precious death until his coming again. Hear us, O merciful Father. We most humbly beseech thee and grant that we, receiving these creatures of bread and wine, according to thy Son, our Savior Jesus Christ's holy institution, in remembrance of his passion, death, and resurrection, may be partakers of the divine nature through him, who in the same night that he was betrayed, took bread, and when he had given thanks, he broke it and gave it to his disciples, saying, "Take, eat. This is my body which is given for you. Do this in remembrance of me." Likewise, after supper, he took the cup, and when he had given thanks, he gave it to them, saying, "Drink ye all of this, for this is my blood of the new covenant, which is shed for you and for many for the forgiveness of sins. Do this as oft as ye shall drink it in remembrance of me." Amen. பந்திக்கு வருவது முன்பதாக அந்த பிரார்த்தனை ஜெபத்தை நாம் சொல்லுவோம். Prayer of humble access. Okay, we do not presume to come to this thy table, O merciful Lord, trusting in our own righteousness, but in thy manifold and great mercies. We are not worthy so much as to gather up the crumbs under thy table, but thou art the same Lord, whose property is always to have mercy. Grant us therefore, gracious Lord, so to partake of this sacrament of thy Son, Jesus Christ, that we may walk in newness of life, may grow into his likeness, and may evermore dwell in him and he in us. Amen. Lamb of God, that takest away the sins of the world, have mercy upon us. Lamb of God, that takest away the sins of the world, have mercy upon us. Lamb of God, that takest away the sins of the world, grant us thy peace. The body of our Lord, கர்த்தருடைய சரீரம், அவருடைய இரத்தமும் நமக்காக கொடுக்கப்படுகிறது. இதன் மூலமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க, ஒரு நிறைவோட, ஒரு புதுமையோட நம்முடைய வாழ்க்கையை காணணும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகின்றார். A table of blessing, a table of joy, a table of celebration, where the Lord invites you to come and partake of his body and his blood. For it is in that body and in his blood that we have life, a new life. ஒரு புதுமையான ஒரு வாழ்க்கை. So friends, I'd like to invite you to come. முன் வந்து அவருடைய சரீரத்தையும் அவருடைய அப்பத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள முன் வர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.
நம்பிக்கை விசுவாசத்தோடு in faith let us participate in the body and the blood of our Lord Jesus. ஜெபம் செய்வோம். அப்பா, இன்ற தினம் உம்முடைய பந்தியிலே நாம் ஒருவராய் இருக்க அந்த அழைப்பு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். என் உள்ளத்திலே இருக்க நீ பெரியவர், என் உள்ளத்திலே கிரியை செய்யக்கூடியவராகவும் இருக்கிறீர். அந்த நம்பிக்கை விசுவாசத்தோட அப்பா எங்களை அனுப்பும். அப்பா, கடினமான ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம், குறைப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கின்றோம். அந்த நடுவில் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே உறுதி. உம்மை நம்பி விசுவாசித்து நாம் பின்பற்றுகிறோம். அப்பா அப்பா ஒருபோதும் நாம் அதை இழந்து விட மாட்டோம், வீணாய் போகாது. அப்பா அதுக்காக நன்றி. Heavenly Father, God, we thank you for inviting us to this table. We thank you that we can be one with you. We thank you that you give us a portion of your blessing. We live in a difficult world, God. We live in circumstances that are growingly difficult. And in such a midst, we look up to you, Lord. And we humbly ask that we will find strength from you. மண்டில் பலன் அடைவோம் அப்பா. மண்டில் ஆண்டவரே ஒரு வழியை பார்ப்போம். உன் அன்பில் அன்புடைய சுதந்திரத்தை பார்ப்போம். எங்களுடைய பாரத்தை சுமக்கிறவராக நீர் இருக்கிறீரப்பா, அதுக்காக நன்றி. Thank you, Lord. I pray for your pastor, Lord. And I pray, God, that even as he is away in Ipoh, I pray for your grace to be upon him and for his family and as for the ailing father. And we pray for healing in Jesus' name, O God. அன்பின் தேவனே, போதகரோட இரும் அப்பா. அவர் செய்கின்ற ஊழியர்மா எல்லா ரீதியிலும் வாய்க்க நீ கிருபை தரலும் ஆண்டவரே. சல்வை தலைமைத்துவத்துக்காக ஜெபிக்கின்றோம் அப்பா. ஆண்டவரே, அவங்களும் திருச்சபைக்காக அவங்களுடைய உழைப்பு வாய்க்க நீர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. வந்திருக்கிறார் எங்களையும் ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் அப்பா, எங்களுடைய இல்லங்களை ஆண்டவரே, நம்ம குடும்பங்கள் நலமாக இருக்கணும். wherever you are, even at this point of time, as you go join in this Zoom gathering, may the blessings of God be with you. May you be enriched and strengthened and know that God is with you as much with all of us here in this evening, and especially in this period of Lent, to God, in this holy week as we wait upon him. May our God, all that we do, God, be a blessing, Lord. So we want to thank you, Jesus. எல்லாம் செய்கிற நன்மைக்காக உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். துதி கனம் மகிமை உமக்கு செலுத்துகின்றோம். எல்லாவற்றையும் இயேசுவின் இன்ப நாமத்தில் நன்றியோட இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம். God bless you all.